வணக்கம் மகளே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, திடீரென ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காரு. இவருடைய மரணம் சினிமா துறையில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இவருடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும். அந்த திரைப்படத்தை எந்த திரைப்படம் நடிச்சிருக்காருன்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழ் சினிமாவிலும் சரி, இந்திய சினிமாவிலும் சரி, அடிக்கடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரபலங்கள் இறந்து போய்கிட்டே வராங்க. நிறைய பேர்த்துக்கு இது தாங்க முடியாத இழப்பாவே இருந்து வருது. 2023 பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை இழந்திருக்கோம். குறிப்பா சொல்ல போனா மக்களுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றிய நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், மயில்சாமி, மனோபாலா போன்ற நிறைய திரைப்பிரபலங்கள்லாம் இறந்து போனது மக்களால ஏத்துக்கிறவே முடியல. அந்த அளவுக்கு சினிமா துறையில இவங்க ஆற்றிய பங்கு, இவங்க தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்திருந்தாரு கேப்டன் விஜயகாந்த். எல்லாமே இவருடைய மரணம் எல்லாமே ஒட்டுமொத்த திரையுலகையும் இப்போது வரைக்கும் தாங்க முடியாதவை ஒரு மர்மமாவே இருந்து வருது. இந்த நிலையில அஞ்சாதை திரைப்படத்துல நடிச்ச ஒரு நடிகர் பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்கிறாரு. இவர் பெயர் ஸ்ரீதர். இவர் பாத்தீங்கன்னா அஞ்சாதை திரைப்படங்கள் உள்ளிட்ட நிறைய திரைப்படங்கள்ல துணை கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த திரைப்படத்தை இயக்கிய மிஸ்கின் அவர்கள் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சவர்னே சொல்லலாம். இவருடைய திரைப்படங்கள் எல்லாமே ஒரு கலவையான விமர்சனம் மட்டுமில்லாமல் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும். தமிழ் சினிமாவில் தனி ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு இயக்குனர் என்றாலே அவர் மிஸ்கின் அவர்கள் தான். இவருடைய கதை தேர்வு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு இவருடைய கதை தேர்வு ஏதோ ஏனோதானுக்கு படம் எடுக்க மாட்டாரு. தன்னால முடிஞ்ச எஃபெக்டை போட்டு மக்களுக்கு பிடிக்கும்படி பார்த்தீங்கன்னா இவருடைய திரைப்படங்கள் எல்லாமே பேசும் மரமாக இருக்கும். அந்த அளவுக்கு வேறு இயக்கிய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கும். அந்த திரைப்படத்தில் அவர் இயக்கிய திரைப்படம் குறிப்பிட்டு சொல்லணும்னா அஞ்சாவது திரைப்படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. இந்த திரைப்படத்தில் எல்லா பாடல்களும், இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிட்டாங்க. இந்த திரைப்படத்துல நடிச்ச ஒரு நடிகர் இப்போது இறந்து போயிட்டாரு. அஞ்சாதை உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த ஸ்ரீதர் என்ற துணை நடிகர் மூச்சு திணறல் காரணமாக காலமாகியுள்ளார். இவர் மிஸ்கின் இயக்கத்தில் வெளியான அஞ்சாதி திரைப்படத்திலே கால் ஊனமுற்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அந்த படத்தில் தான் தன் மகன் கண்முன்னே போலீசார் சுட்டு கொல்லப்படும் கதாபாத்திரத்தில் மிக யதார்த்தமாக நடித்திருப்பார். இந்த நடிப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்தது. இந்த திரைப்படத்தை மக்கள் எல்லாருமே கொண்டாடி வந்தாங்க. அதை தவிர முதல்வன் உள்ளிட்ட பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவருக்கு அடுத்த ஒரு வாரமாக இருமல் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில இவர் அதிகாலை 1:30 மணி அளவில் மூச்சு திணறல் ஏற்பட்டு காலமாகியுள்ளார். இவர் புதிய திரைப்படம் ஒன்றை இயக்கும் பணியில் ஈடுபட்டு வந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவருக்கு பாத்தீங்கன்னா நிறைய திரைப்பிரபலங்கள், இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் பாத்தீங்கன்னா இவருக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்திருக்காரு. அந்த புகைப்படம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருகிறது. இவருடைய மரணம் யாருக்குமே அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் வெளிவராதனால இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய மரணம் செய்தியை பற்றி வெளியிட்டிருக்காங்க தன்னுடைய குடும்பத்தினர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.